சார் அவங்க இந்த கையில் கேஷாக கொடுக்கறதே அந்த ஃப்ராடு பண்ணத்தான் சார். இதைத்தான் முதல்லேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தயவு செஞ்சு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்புறாரு. 9 லட்சம் கோடி அனுப்புறாரு. 9 லட்சம் கோடி அனுப்புறாரு. ஒரு பிரச்சனை இல்லாம பிசிறு இல்லாம நாகாலாந்து பார்டர்ல இருக்கவங்களுக்கு போகுது, தமிழ்நாட்டுடைய கடைசி வில்லை தக்கலைக்கு போகுது, காஷ்மீருடைய கடைசி வில்லை துர்த்துக்கு போகுது, பிரச்சனை இல்லாம போகுது. இந்த ஊர்ல ஐயோ மழை வந்தனால ஏடிஎம் கெட்டு போச்சு, கரண்ட் இல்லனால ஏடிஎம் வேலை செய்யல. கேஎன் நேரு அவர் பதில் சொன்னார் பாருங்க. அது வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி டெய்லி ஹார்வர்டு எம்பிஏ பசங்களை வந்து இதை படிப்பான்னு சொன்னோம். நாங்கள் ஏன் பணம் கையில் கொடுக்குறோம்னா, சென்னை வெள்ளத்தினால கரண்ட் போய் ஏடிஎம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஏன்னா பேடிஎம் உலகத்தில் நடக்கக்கூடிய 60% ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இந்தியா பண்ணுது. பட்டி தொட்டியெல்லாம் ஏடிஎம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பணம் இன்னைக்கு அக்கௌண்ட்டுக்கு போகுது. விவசாயிகள் 6000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போகுது. என்ன பேசுறாங்க? கேஸ் கனெக்ஷன் யார் மானியத்தில் வச்சிருக்காங்களோ 300 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போகுது. இவ்வளவு பணத்தை 8 லட்சம் கோடி ரூபாயை பிசிறு இல்லாமல் மோடி அனுப்புறாரு. ஒரு 6000 ரூபா கொடுக்க துப்பு இல்லை. அதை போய் தண்டாரா போட்டு 4 பேர்த்த கூப்பிட்டு அதில் ஒரு 1000 ரூபாய் கமிஷன் அடிக்கிற திமுக அங்கே வந்து சுத்திட்டு இருக்கு. அதனால ஹைகோர்ட்டே சொல்றாங்க, யோ ஆன்லைன் பண்ணி தொலைங்கயா. அடுத்து பொங்கல் தோப்புன்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அடுத்து இன்னும் 1 மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க டிராமாண்ணே இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்லை. ஓ அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா? அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உடனே முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன் பாருங்க. பிப்ரவரியில் இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு டிராமா. இன்னைக்கு பொங்கல் தோப்புக்கு பணம் சொல்ல உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு. இதெல்லாம் தாத்தா காலத்துக்கு எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் டைலாக் அடிச்சிருக்கணும், நான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டே 2ல உதயநிதி அடிப்பார். டே 3ல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பீங்க, என்ன பொங்கல் தொகுப்பு பணம் வரல, அண்ணாமலை என்ன சொல்றாரு, ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இபிஎஸ் என்ன சொல்றாங்க, பணம் எங்கன்னு. அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, உறுதியா கொடுப்பேன் டே 3ல சொல்லுவாங்க. டே 7 வரைக்கும் இதை டிராமா பண்ணி அப்புறம் டே 15 நாங்க 1000 ரூபாய்னா 2000 ரூபாய் கொடுப்போங்க. இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு 3 வருஷமா என்ன டிராமா பண்ணு. அண்ணே பொங்கல் தோப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க. இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானுங்க. மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது. அதையும் தண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல 4 பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வெறுத்து போச்சுங்க. இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்காந்துருக்கிறாங்க. இவனுக்கு பண்ற டிராமா. ஒரு 1000 ரூபாய பட்டனை தட்டினா முதலமைச்சர் 10 பயனாளிகளை தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு 10 பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார் கையில் அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கௌண்ட் 1 செகண்ட்ல வந்து விழுவும். திமுக காரன் கடவுளானே அவன் கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில்ல 6 மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்ப வருவானோன்னு இவன் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு அவங்க படுற பாட்டு இருக்கே. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. திமுக காரன் இவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. இதே தாத்தா காலத்து டெக்னிக். இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே. அண்ணே சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரம் இங்கே தான் வந்தேன். கண்டிப்பா சொல்லியிருப்பார். நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க, எங்க தளபதி உங்களுக்கான வருவாங்க. 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கடைசியா கொடுத்தோன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலான்டாங்க. 70 வருஷமா அந்த நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.